தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். உன்னதமானவரின் மறைவில் உள்ளோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உன்னதமானவருடைய மறைவில் நாம் உள்ளோமா அல்லது அவரை விட்டு விலகி போனோமா என்று பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை கொண்டு நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துவாராக. ஆமீன். சங்கீதம் 91 அதிகாரம் 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் தேவனுடைய அடைக்கலத்தை பெறவும் அவருடைய சட்டைகளின் நிழலிலே நாம் மறைந்து கொள்ளும்போது நமக்கு அவர் அடைக்கலமும் கேடகமும் பலத்த துருகமுமாக இருக்கிறார் என்று வேதத்தின் வசனங்கள் சொல்கிறது. நாம் உண்மையான தேவனுடைய அன்பிலே நிலை நிற்பவர்களாக, நாம் அவருக்கு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக காணப்படும் பொழுது நாம் அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் விலகி நடக்கும் பொழுது, நாம் தேவனுடைய வழியில் இருந்து விலகி நடக்கும் பொழுது நாம் முற்றிலுமாக அவருடைய பாதுகாப்பின் வளையத்தில் நின்று நாம் நம்மை விடுவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்மை காண்கிறார், காக்கிறார், நமக்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மை சோதித்து சிட்சித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்காமல் அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். நாம் விலகி போனாலும் அவர் விலகுவதில்லை, நாம் மறந்து போனாலும் அவர் மறப்பதில்லை, நாம் மாறி போனாலும் அவர் மாறவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் அவருடைய சட்டையின் கீழ் நாம் தங்க நாம் நம்மை முழுமையாக அவருடைய கரத்திற்குள்ளாக அர்ப்பணிப்போம். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 3 அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிம்சோன் தேவனுடைய பரிசுத்த ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவன், நசரேய விரதத்தை பின்பற்றியவன், தேவனுடைய வல்லமையை பெற அவன் தேவனுடைய கட்டளைகளை கைப்பற்றி நடக்க வேண்டியவன். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகவோ பொல்லாத காரியத்தை செய்யவோ கூடாது. தன்னுடைய கண்களுக்கு பிரியமானதை அல்ல, தேவனுக்கு பிரியமானதையே செய்ய வேண்டியவன். அவனுடைய வாழ்வில் அவன் முழுமையாக தன்னை மாம்ச சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து அவன் பெலிஸ்தரிடத்தில் பெண் கொள்ள வேண்டும் என்று அவனுடைய இச்சை அவனை தூண்டியது. அவன் தன்னுடைய தாய் தகப்பனோடு இவ்வாறாக பேசினான். மாம்சமான சிந்தை, கண்களின் இச்சை, ஜீவன பெருமை நம்முடைய வாழ்வில் தேவனுடைய பரிசுத்த ஊழியத்தில் நின்று நம்மை பிரித்தெடுக்க வல்லதாக உள்ளது. தேவன் சொல்லுகிறார், இந்த 3ஐயும் விட்டு என்னிடத்தில் வருபவனே என்னுடைய ஊழியத்தின் பரிசுத்தத்தை காத்து நடக்க முடியும் என்று தேவன் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் மாம்ச சிந்தைக்கும் ஜீவன பெருமைக்கும் கண்களின் இச்சைக்கும் நம்மை நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்தோமா அல்லது பரிசுத்த தேவனுடைய சித்தம் செய்யும் பிள்ளைகளாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்தோமா என்று நாம் சிந்திக்கும் நேரமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் வழியில் நாம் நடக்கும் பொழுது, கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்காக அவர் மாதிரியாக இந்த உலகத்தில் அவர் அனைத்து பாடுகளையும் பட்டார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்மை மீட்க தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார், மரணித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமம்
நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கும் என்ற விசுவாசத்திலே நிலைத்தவர்களாக கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நாம் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறோமா? மத்தேயு 5:29 உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். நாம் பார்க்கிறோம், சிம்சோன் அவன் தன்னுடைய கண்களின் போக்கின்படி வாழ முடிவு செய்தான் என்று. தேவனின் சித்தத்தின்படி வாழ அவனுடைய இருதயம் வாஞ்சிக்க வேண்டியதில்லை என்று முடிவு செய்து கண்களின் பிரியத்திற்கு ஏற்ற வாஞ்சை அவனுக்குள்ளாக பிறந்தது என்று வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்வில் நாம் கண்களின் இச்சைக்கு விழுந்து போகிறோமா? நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. நம்முடைய அவயவங்களில் ஒன்றை நாம் இழந்து போனாலும் தேவன் அதை மகிமையாலே நமக்கு திரும்ப அளிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? தேவன் நமக்கு அவர் பலத்த துருகமும் அடைக்கலமும் கேடகமும் நம்மை காக்கும் நம்மை இரட்சிக்கும் மீட்பராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் வழியில் நடப்போம். நன்மையான காரியங்கள் செய்வோம். இச்சையான காரியங்களை விடுத்து மாம்ச சிந்தையை விடுத்து ஜீவன பெருமையை விடுத்து வாழ நாம் பரிசுத்த ஆவியானவரோடு துணையோடு கூட கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாம் நம்மை முழுமையாக மாற்ற அவர் சித்தமாக இருக்கிறார். நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகம் தரும் உல்லாச இன்பங்களில் நாம் வாழ, நாம் அதை நம்பி அதை விசுவாசித்து இந்த உலகத்தின் இச்சைக்காக அதை வாஞ்சித்து நாம் அதன் பின்னாக செல்லும் பொழுது நாம் பொருளாசை உள்ளவர்களாக, பண ஆசை உள்ளவர்களாக, பெண் ஆசை உள்ளவர்களாக, புகழின் ஆசை உள்ளவர்களாக, பதவி ஆசை உள்ளவர்களாக நாம் செல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கும் தீர்மானத்திலிருந்தும் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலிருந்தும் திசை திருப்பப்படுகிறோம் என்பதை நாம் உணர்கிறோமா? நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவே மேன்மை. நாம் அவர் ஒருவரையே மேன்மையாக கருத வேண்டும். என்னுடைய பொருள் அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய பதவி அல்ல, இயேசு கிறிஸ்துவே என்னில் மேன்மையாக காணப்படுகிறார். எனக்காக தன்னுடைய ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார், எனக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே நான் மேன்மையாக கருதுவேன் என்று சொல்வோமாகில் நமக்குள்ளாக பண ஆசை, பெண் ஆசை, பொருளாசை, புகழாசை, பதவி ஆசை இராது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் ஆசை மட்டுமே நமக்குள்ளாக கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நமக்கு உதவுவார். 1 ராஜாக்கள் 11:2 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாலமோன் ராஜா முழுமையாக தன்னை வேற்று தேவர்களுக்கு அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தும் நடந்தான், ஐக்கியமாக இருந்தான் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. தேவன் அவனுக்கு ஞானத்தை அருளினார். அவருக்கு இல்லாதது ஒன்றும் இல்லை. குறைவில்லாமல் தேவன் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்தார். ஆனாலும் தன்னுடைய மறுமனையாட்டிகளின் தேவர்களை அவர் பணிந்து
அந்த தேவர்களுக்கு பணிவிடை செய்யவும் அவர்களோடு ஐக்கியமாக இருக்கவும் சாலமோன் தன்னை ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து முழுமையாக பிரிந்து வழி தப்பி நடந்தார் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறது. சங்கீதம் 63 2 வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். சங்கீதம் 32 7 வசனம், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சாலமோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். பெண் ஆசையினால் அவன் விழுந்து போனான் என்றும் அவன் பல தேவர்களை வழிபாடும் பணிவிடை செய்யும் காரியங்களில் ஈடுபட்டான் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய வழியை அவன் பின்தொடராமல் அதை விட்டு போனான் என்றும் வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இங்கு காண்கிறோம், தாவீது சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது ராஜா அவர் தேவனிடம் விட்டு விலகாமல் பாவத்தின் சமயங்களில் தேவன் அவனை தூக்கி எடுத்தார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது. பாவத்தின் மரணத்தில் நின்று தேவன் அவனை தப்புவித்தார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. தாவீது ராஜா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார், விண்ணப்பம் செய்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று நம்முடைய வாழ்வில் நாம் தாவீது ராஜாவைப் போல தேவனுடைய பட்சத்தில், அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய ஸ்தலத்தில் நாம் நிற்கும் பிள்ளைகளாக, அவரோடு சஞ்சரிக்கும் அனுபவமும் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் காணும் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். அவர் நம்முடைய அனைத்து இக்கட்டுகளிலும் இருந்து நம்மை விலக்கி காத்து அவருடைய வார்த்தையாலே நம்மை தேற்றி அவருடைய மகிமையும் கனத்தையும் அவருடைய வல்லமையும் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவருடைய மறைவில் தங்க, நாம் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். தேவனுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக நமக்கு கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் பாக்கியமே என்று சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த அவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். மாம்ச சிந்தை, ஜீவன பெருமை, கண்களின் இச்சை, இந்த காரியங்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்த அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். மத்தேயு 19 29 வசனம், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பொருட்டு நாம் இழந்து போன காரியங்கள் அனைத்தையும் தேவன் 100 தனையாய் நமக்கு திரும்ப தருகிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்வில் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்? அவர் நம்மை உண்டாக்கினார், நம்மை தெரிந்து கொண்டார், நமக்காக தம்முடைய உயிரை தந்தார், நமக்காக அவர் உயர்த்தார், மீண்டும் வருகிறார். நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல, தேவனோடு ஒப்புரவாக்க தம்மை முழுமையாக அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை பலப்படுத்தும், வழிநடத்தும். அவரை நாம் பற்றி கொள்வோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய காரியங்களை செய்வோம். தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தில் நாம் அடங்கி இருப்போம். தேவன் அவருடைய மறைவிடத்திலும் அவருடைய சட்டையின் நிழலிலும் நம்மை தாங்கி ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் நம்மை முழுமையாக தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் பாக்கியமே. அவருடைய சட்டைகளின்
நிழலிலே நாம் மறைந்து கொள்வோம். உன்னதமானவருடைய வழியிலும் சத்தியத்திலும் நாம் நடப்போம். அவர் நம்மை காத்து வழிநடத்துவார், பலப்படுத்துவார். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன்.